இதான் உத்தரங்கோடு மிஞ்சால்முடி செல்லும் சாலையுடைய நிலைமை. இதில் வாகனம் ஓட்ட முடியுமா? நல்ல நினைச்சு பாருங்களேன். மோகன்குமார் மறுபடியும் மக்கள் போராட்டத்துக்கு என்று கிளம்ப இறங்குகிறோம். என்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் மக்கள் அடிப்படை வசதிகள், மக்களுடைய வளர்ச்சி, நாடினுடைய வளர்ச்சி, மக்களுடைய வாழ்வாதாரம். இதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய வாஞ்சை. தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் மக்களுடைய குறைபாடுகள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதே நோக்கம். அதிகாரிகள் அதை செய்து கொடுப்பது அவங்களுடைய கடமை. நீங்கள் நல்ல கவனிக்க வேண்டும். இது பாருங்கள், இந்த வண்டியை பாருங்கள், இது எத்தனை அடி பாருங்கள். இது வீல் போயிடுச்சுன்னா அந்த குண்டுக்குள்ளே இது அடுத்த குண்டு பாருங்கள், இது இந்த குண்டு, இது அடுத்த குண்டு பாருங்கள். இது இங்கே பாருங்கள், இந்த சாலை கரெக்டாக பாருங்கள். இந்த இந்த பாருங்கள், அந்த ஃபேமிலி அவங்க போகிறாங்க பாருங்கள், குழந்தை வச்சுட்டு. இந்த ரோடு நிலைமை பார்த்துக்கலாம் நீங்கள். எத்தனை முறை குரல் கொடுப்பது மோகன்குமார் சாலைக்காக, குடித்தண்ணீருக்காக. சுத்தமான ஒரு குடிநீர் கொடுக்காத ஒரு மாவட்டம் பஞ்சாயத்துகள். கேட்கிறதுக்கும் கேள்விக்கும் யாரும் கிடையாது. அரசோட கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு யாரும் கிடையாது. எலெக்ஷன் காலம் வந்தாச்சுன்னா கொடிகள் கட்டுறது, பேனர் வைக்கிறது, பொய் பிரச்சாரம் நடத்துறது, பொய் சொல்லி ஓட்டு வாங்குறது, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது, ஓட்டு வாங்கி ஜெயிச்சு போய் கமிஷன் வாங்குறது. அவங்களுக்கு சம்பளம் கமிஷன். மக்கள் பிரச்சனை இல்லை. அடுத்த எலெக்ஷன் வந்த பிறகு தான் ஓட்டுக்கு என்று வருவார்கள். அவங்களுக்கு மக்கள் எல்லாம் முக்கியம், நாடல்ல முக்கியம், நாடுடைய வளர்ச்சி எல்லாம் முக்கியம், மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் முக்கியம். அவங்களுக்கு பதவியும் பணமும் தான் முக்கியம். அதனால தான் நினைச்சு பாருங்களேன், குமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சாலை ஒழுங்கான முறையில் கிடக்கிறதா நினைச்சு பாருங்களேன். ஒழுங்கான முறையில் கிடக்கிறதா கூட நினைச்சு பாருங்க. மக்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த காரை போகிற நிலைமை பாருங்க. என்ன கொடுமைன்னு கேட்குறோம். என்ன கொடுமை? ஒரு சாலை சொல்லுங்களேன். குமரி மாவட்டத்தில் பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி, நெடுசாலைத்துறை, NH47 தேசிய நெடுசாலைத்துறை, நீங்கள் பாருங்களேன், ஒரு சாலை சொல்லுங்களேன், தரமான சாலை. எலெக்ஷன் வந்தால் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தலைவர்கள் மேடை பேச்சு. ஓட்டு வாங்கி போனவர்கள்லாம் எங்கே? ஜெயிச்சவங்களை எங்கே? மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? என்ன சாதிக்கிட்டீங்கள்? என்ன சாதனை செய்தீர்கள்? சொல்லி மக்கள் வாக்குகளுங்க, ஓட்டு கேளுங்கள். அதான் ஒரு மாநிலம். இல்லை, செய்ய வைக்கணும். சாலையை போட வைக்கிறது ஆளு வேணும். குமரி மாவட்டத்தினுடைய நிலைமை, விளவங்கோடு தொகுதியுடைய நிலைமை, என் தொகுதி, மக்கள் தொகுதி, விளவங்கோடு தொகுதி 233 தொகுதியோட நிலைமை. அத்தனை சாலைகளும் சாலை போட்டால் கூடி ஒரு 10 நாள் கூட கிடக்காது. ஒரு சாலை அமைச்சு கொடுத்தால் 10 நாள் கூட கிடக்காது. 3 மீட்டர் 3.5 மீட்டர் தான் ஒரு சாலைக்கு அகலம். எத்தனை முறையாவது பாருங்கள், எத்தனை முறை. மக்கள் வாழ்வாதாரம், மக்கள் போக்குவரத்து, வாகன ஓட்டுநர்கள் அவதிப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. மக்கள் வரிப்பணம் செலுத்தவில்லவா? விளவங்கோடு மக்கள் வரிப்பணம் செலுத்துறாங்களா இல்லையா? ஜிஎஸ்டி வரி செலுத்துறாங்களா இல்லையா? ரோடு டாக்ஸ் கட்டுறாங்களா இல்லையா? எஃப்சி கட்டுறாங்களா இல்லையா? ஏன் என்ன கொடுமை அது? ஆகையால் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சம்பந்தப்பட்ட நெடுசாலைத்துறை கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். சாலை போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி போராட்டத்தை கலவரங்கள் எச்சரித்து பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.